ஃப்ரெண்ட்ஸ், எஸ்பிஐ பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கோங்க. உங்களோட அக்கௌண்ட்டுக்கு பர்சனல் லோன் அப்ளை பண்ணுறது வாட்ஸ்அப் மூலமாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் இப்போ டிஸ்பிளேல பார்க்குற இந்த நம்பரை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. 9022690226 அப்படிங்கிற இந்த மொபைல் நம்பரை உங்களோட மொபைலில் சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் வாட்ஸ்அப்பில் இருந்து இப்போ சேவ் பண்ண இந்த நம்பருக்கு ஹாய் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணி நீங்கள் கொஞ்சம் டைம்லேயே வந்து ரிட்டன் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். அதில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் மோர் சர்வீசஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா லோன் சர்வீசஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி சென்ட் பண்ணிடுங்க. அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணி சென்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா திரும்ப உங்களுக்கு ரிட்டன் ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜில் லோன் சர்வீசஸ் அப்படின்ட்டு க்ரீன் கலரில் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா அப்ளை நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் நீங்கள் சென்ட் பண்ணிடுங்க. நீங்கள் சென்ட் பண்ணதுமே திரும்ப உங்களுக்கு ரிட்டன் மெசேஜ் வரும். அந்த மெசேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியர் கஸ்டமர் அந்த மாதிரி இருக்கும். லாஸ்ட் பார்த்தீங்கன்னா லோன் ப்ரோக்ராம் அப்படின்ட்டு க்ரீன் கலரில் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி எந்த லோன் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கொடுக்கணும். இப்போ நம்ம பர்சனல் லோன் அப்ளை பண்ண போகிறோம். பர்சனல் லோன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணிடுங்க. நீங்கள் சென்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப டீட்டெயில்ஸ் கேட்குற மாதிரி ஒரு மெசேஜ் வந்துடும். இதில் கிளிக் ஹியர் அப்படின்ட்டு பச்சை கலரில் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் இப்போ உங்களுக்கு டீட்டெயில் கேட்கும். நீங்கள் சேலரிடா, செல்ஃப் எம்ப்ளாய்டா அப்படிங்கிறதைக்கும் அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நெட் சேலரி எவ்வளோ, உங்களோட மந்த்லி நெட் சேலரி எவ்வளோ அப்படிங்கிறத வந்து கொடுக்கணும். அதுக்கு கீழே இஎம்ஐ அப்ளிகேஷன், அதாவது உங்களுக்கு ஆல்ரெடி ஏதாவது இஎம்ஐ இருக்கா, எவ்வளோ அமௌண்ட்டுக்கான இஎம்ஐ இருக்குது அப்படிங்கிறத கொடுக்கணும். அதுக்கு கீழே உங்களோட பிரான்ச் கோடு, உங்களோட பேங்க்குக்கான பிரான்ச் கோடை வந்து என்டர் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ அப்படின்ட்டு இருக்கும். அந்த கண்டினியூ ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ண உடனே இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும். நீங்கள் கொடுத்த டீட்டெயில் எல்லாமே இருக்கும். கீழே கன்ஃபார்ம் இருக்கும். கரெக்டாக தான் நான் செக் பண்ணி பார்த்துட்டு கன்ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் கன்ஃபார்ம் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ரிட்டன் திரும்ப உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். ஸோ அந்த மெசேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு நம்மளோட பர்சனல் லோன் அப்ளிகேஷன் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிடுச்சு. அதுக்கான ஒரு லீட் நம்பர் அப்படின்ட்டு ஒரு நம்பரும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த நம்பரை வச்சு நீங்கள் எப்போ வேணாலும் உங்களோட பர்சனல் லோன் அப்ளிகேஷன் வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் வாட்ஸ்அப் மூலமாகவே பர்சனல் லோன் எஸ்பிஐ பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சிருக்கவங்க எப்படி பர்சனல் லோன் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷன் கேளுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. மீண்டும் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை சந்திக்கிறேன். தேங்க்யூ.